பிரியமானவர்களே, இந்த நல்ல அருமையான வேளையில் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஆகவே இந்த நேரத்தில் கூட மனிதன் தேவர்களானால் அவன் நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்திற்கு போகலாம். இதுதான் உண்மை. மனிதன் தேவனாக மாற முடியுமா என்று சொன்னால் மாறலாம். பாவம் செய்யாதபடிக்கு இந்த சரீரங்களை கண்ட்ரோலுக்குள்ளாக கொண்டு வந்து நாம் நம்மை தேவர்களாக மாற்றிக்கொண்டால் போகலாம். இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரே, என் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று சொன்னார். எவ்வளவு அருமையான வசனம் இல்லையா? நம்முடைய புத்தி மாறும், நம்முடைய எண்ணங்கள் மாறும். ஆண்டவர் எவ்வளவுக்கு எவ்வளவு மனுஷனுக்காக நன்மைகளை செய்கிறாரோ அதே போல நாம மாறலாம். அதே போல தாங்க என்னுடைய தாயை நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். இந்த வேளையில அவர் தன்னுடைய காதணிகள் மற்றும் நகைகளை எல்லாம் விற்று என்னிடத்துல பணமாக்கி கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து, மகனே, நீ ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாய் மாறுவதற்கு ஒரு வாசஸ்தலம் வேணும், அந்த காரியத்தை நான் செய்கிறேன், உன்னோட ஊழியத்தினுடைய ஃபவுண்டேஷனுக்கு இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ எண்ணங்கள்! சாதாரண மனுஷனா இருந்தா என்ன செய்வாங்க? தனக்காக 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 வச்சுக்குவாங்க. ஆனா பாருங்க, மனிதன் தெய்வமாக மாறினால் தன்னிடத்துல இருக்கிறதெல்லாம் கொடுக்கிற தன்மை வந்துடும். அப்படின்னா பாவங்களிலே ஒரு பாவம் என்ன தெரியுமா? நன்மை செய்ய அறிந்திருந்தும் நீ செய்யாமல் போனால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தெய்வீகம், தேவன் எல்லாத்தையும் கொடுப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? ரத்தத்தை கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு, வார்த்தையை கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இந்த மாதிரி இயற்கையை எல்லாம் அவருக்கு நமக்கெல்லாம் அனுபவிக்கும்படியாய் கொடுத்தாரு. எல்லாமே கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம எதையுமே கொடுக்கல இது வரைக்கும், இல்லைங்களா? அதனால நம்முடைய மனங்கள் மாறும்போது, நம்முடைய உள்ளங்கள் உயர்வான நிலைக்கு வரும்போது, அப்பொழுது நமக்கு ஜீவன் கிடைக்கும். அந்த ஜீவன் கிடைக்கிறதுனாலே நாம் பரலோகத்துக்கு போகலாம் என்கிறதான வழி மார்க்கம் அப்படியே ஓப்பன் ஆகும். ஆகவே எல்லாம் நம்ம கையில தாங்க இருக்கு, எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. ஆகவே நம்ம முடிவெடுப்போம், நம்ம நற்குண உடையவர்களாய் மாறுவோம், அநேக பேருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவோம். இருக்கிற நாளில் நாம் நல்லது செஞ்சுட்டு பரலோகத்துக்கு போவோம். நித்திய ஜீவன் உங்களுடையது, பரலோகம் நம்முடைய கையிலே இருக்கிறது.